the weights of 10 students in kgs are given. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 kg, 42, 40 அப்படின்றது கிலோகிராம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் their weight. ஓகேவா? மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, we have to arrange in ascending order. ஸோ ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், மீடியன் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நான் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றேன். நம்ம எந்த மெத்தட்ல வேணா நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். 35 ஃபர்ஸ்ட் நான் 2ல இருக்கிறது பார்க்குறேன். 2ல 25 இருக்கு, 29 இருக்கு, 20 இருக்கு, 24 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 20 ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, 20. அப்புறமா 2ல பாத்தீங்கன்னா என்னது, 20ஸ்ல பாத்தீங்கன்னா என்னது, அப்புறம் 24 வருது, அப்புறம் 25, அப்புறம் 29. ரைட்? நெக்ஸ்ட் 30ஸ்ல பாத்தீங்கன்னா 35, 38, 32 மூணு நம்பர் இருக்கு. அப்போ 32 will be the smallest. அப்புறம் என்ன வரும், 35 வரும், அப்புறம் 38 வரும். அப்புறம் 40ஸ்ல பாத்தீங்கன்னா 40, அப்புறம் 42, அப்புறம் 45. 38 எழுதிட்டோமா, 38 எழுதிட்டோம், 45. ஓகேவா? ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 வந்தாச்சு. நவ் n ஈக்குவல்ஸ் 10. இப்போ 10ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அன் ஈவன் நம்பர். ஈவன் நம்பரா இருக்கும்போது நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் விட்டுடுங்க. அப்புறமா இது நெக்ஸ்ட் இதையும் விட்டுட்டு இதையும் விட்டுட்டு நடுவுல இருக்க 2 நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 10ன்னும் போது இந்த பக்கம் 4 விட்டுடுறோம், இந்த பக்கம் 4 விட்டுடுறோம், 2 நடுவுல இருக்க நம்பரை எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மீடியன் இஸ், இதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும். இது ஒரு மெத்தட். சின்ன நம்பர்ஸா இருந்தா அப்படி நம்ம போட்டுடலாம். 32 பிளஸ் 35 by 2. இப்போ 32வும் 35வும் ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க, 5 plus 2 is 7, 67 by 2. ஸோ 67 divided by 2 என்ன வரும், 3 2s are 6, 7 இங்க 0 ஆயிடும், திரும்பவும் 3 2s are 6, remainder 1.0, 5 2s are 10. So the answer is 33.5 kg. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட். இப்போ நம்ம ஃபார்முலா வச்சு போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ n is even அப்படின்னா நம்ம மீடியனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மீடியன் இஸ் half of, that is average of n by 2 plus n by 2 plus 1th term. இந்த டேர்ம்ன்றது தான் முக்கியம். அது நிறைய பேர் விட்டுருவாங்க. இப்போ கொஞ்சம் 10, 15 அந்த மாதிரி இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 100 அந்த மாதிரிலாம் நம்பர்ஸ்லாம் இருந்து வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நம்ம இப்போ கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும் பாருங்க, 1 by 2 of n by 2னா என்னது, n is 10. அப்போ 10 by 2 plus 10 by 2, இங்க plus 1 தனியா போடணும், சரியா? டேர்ம். இப்போ 1 by 2, இங்க என்ன பாருங்க, this is 5th term. Plus 10 by 2 என்னது, 10 by 2 is 5, 5 plus 1, 6th term. சரியா? 5 plus 6 போட்டுறக்கூடாது. இப்போ 1 by 2 of 5th term என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is first, second, third, fourth, இது 5th term, இது 6th term. அப்போ 1 by 2 of 5th term என்னது, 32, plus 6th term என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 35. ஸோ நமக்கு இதே மாதிரி வந்தாச்சா, 67 by 2வே வந்தாச்சா? எந்த மெத்தட் உங்களுக்கு எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, எந்த மெத்தட் வேணா போடலாம். 67 by 2, that is equal to median is 33.5 kg. Clear?